ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்று திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கு. எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாக தோன்றும். அது உடற்கூற்றினுடைய விளைவல்ல, மனக்கூற்றினுடைய விளைவு. அதனாலே மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதனை ஆன்மீகம் என்று அவர்கள் அழைத்தார். உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக இந்த மதத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார்கள். இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். இதிகாசங்களில் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் எடுத்தால் 2 எக்ஸ்ட்ரீம் நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். தசரதனுக்கு 60,000 மனைவியர் என்றார்கள். அது சாத்தியமா? அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள். அவனுடைய மகன் ராமனை ஏகபத்தினி வரதன் என்றார்கள். இரண்டையும் 2 துருவங்களாக ஆக்கி காட்டினார்கள். 2 வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை